Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man wala. இப்போ நான் அல்லாஹ்வை புகழ்ந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் தஆலா நம்முடைய ரப்பு, அவன் தான் நமக்கு எல்லா நன்மைகளையும் எல்லா பரக்கத்துகளையும் கொடுத்திருக்கிறான். நம்மை படைத்திருக்கிறான், நமக்கு ரிஸ்க் அளிக்கிறான். எப்பவுமே அல்லாஹ்வை புகழ்ந்த பிறகு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொல்றோம். கேட்டிருக்கீங்களா இல்லையா? இது நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்லக்கூடிய சலாம், ஸலவாத். சரியா? அவர்கள் மீது சலாமும் சொல்றோம், அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும், ஸலவாத்தும் கேட்கிறோம். ஸலவாத்துங்கிறது நம்முடைய நபிக்காக அல்லாஹ்வோட கேட்கிற துஆ. அல்லாஹ் தஆலாவுடைய நபிக்கு பரக்கத் செய்யணும், அவங்கள அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்துல உயர்த்தணும், இப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபியை ஞாபகப்படுத்தி நாம அல்லாஹ்வோட துஆ செய்யணும். பாருங்க, அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வை புகழ்ற நாம, அவன் தான் நம்முடைய ரப்புன்னு உணர்ந்திருக்கிற நாம, அதோடு அல்லாஹ்வுடைய நபியுடைய பேரை சொல்லி அவங்களுக்காக அல்லாஹ்வுடைய துஆ செய்யணும். இப்போ ஒரு கேள்வி, அல்லாஹ்வுடைய நபி யார்? கையை மட்டும் தூக்குங்க. அல்லாஹ்வுடைய நபி யார்? அவருடைய பெயர் என்ன அப்படின்னு தான் கேட்கிறேன். நான் கை தூக்க சொன்னா நீங்க கை தூக்கணும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. முஹம்மத். மாஷா அல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம சொல்லக்கூடிய ஷஹாதா கலிமா இருக்கே, அந்த கலிமாலையும் நாம முஹம்மதுங்கிற பேரை சேர்த்து சொல்றோம். அந்த கலிமா என்ன? கை தூக்குங்க. இப்ப உடனே சொல்லிடுறீங்க, நான் கைதான் தூக்க சொன்னேன். ஏன்னா கை தூக்கும் போது நீங்க ஆக்டிவ் ஆவீங்க. அப்புறம் நான் யார்கிட்ட கேட்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பேன். நான் இப்படி இன்ட்ராக்ட் பண்ணிட்டு பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப இப்படி இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க ஒருத்தர் இப்ப கை தூக்கினார், இன்னொருத்தர் வேற ஒருக்கா கை தூப்பார், ஒரு தடவை அவருக்கு ஒரு சான்ஸ், இன்னொரு தடவை இன்னொரு சான்ஸ், இப்படி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப கலிமால முஹம்மதுங்கிற பேரை நம்ம சேர்த்து சொல்றோன்னு நான் சொல்லி அது என்னன்னு கேட்டேன். இப்ப அது கை தூக்கி இருக்கிறவங்கள்ட்ட நான் கேட்க போறேன். நீங்க சொல்லுங்க, நீங்க அடுத்து. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்னா வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படின்னு அர்த்தம். அதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நாம நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய மெசஞ்சர், அதாவது அவனுடைய தூதர், தமிழ்ல தூதர்னு சொல்லுவோம், இறை தூதர்னு சொல்லுவோம் இல்லையா? அதைத்தான் இங்கிலீஷ்ல மெசஞ்சர், அரபியில ரசூல் அப்படின்னு சொல்றோம். இங்க என்ன பாருங்க, ஈசா இங்க பாருங்க, அங்க பார்க்காதீங்க, அங்க பார்க்காதீங்க, இது பார்க்காதீங்க. நாம நிறைய முக்கியமான விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம். அப்போ என்னை கவனிக்கணும். நீங்க, நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன், புரியுதா? அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? அவர் யார்? அவர் எங்கே பிறந்தார்? அவர் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றது எவ்வளவு முக்கியம் நமக்கு அப்படிங்கிற விஷயம். இப்போ அவர் யார், எங்கே பிறந்தார் அப்படின்னு கேட்டோடனே மாஷாஅல்லாஹ் நிறைய பேர் கை தூக்கிட்டீங்க. ஆனா அவர் நமக்கு எவ்வளவு முக்கியம். ஏன் நாம அல்லாஹ்வோட நாளைக்கு சொர்க்கம் போறதுக்கு அவர் தான் நமக்கு ஒரு கைடு, வழியா இருக்கிறாரு, வழிகாட்டியா இருக்கிறார். சரியா? எப்படி சொர்க்கம் போகணுமோ அதுக்கான வழியை காட்டக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரா வந்திருக்காரு இல்லையா? இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஷஹாதா கலிமா சொல்றோமே, இது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? யார் இது சம்பந்தமா இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்றவங்க யார்? ஆமா, முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றது ரொம்ப முக்கியம், இதுக்கு இது காரணம் அப்படிங்கிற சொல்றவங்க யார்? முஆத் சொல்லுங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்றது காரணம் அல்லாஹ் அவங்களை அனுப்பினா அவங்க மூலமா சஹாபாக்கள் நேர்வழி அடைஞ்சாங்க. அதாவது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த
முஸ்லிம்கள். சரியா? அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிறகு அவங்கெல்லாம் மௌத்தான பிறகு அடுத்தடுத்து அவங்கள்ட்ட இருந்து மற்றவங்கெல்லாம் கலிமாவை தெரிஞ்சுக்கிட்டு அதுல இன்னைக்கு நாம முகமது ரசூலா தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்ட்டு முஆத் சொல்றாங்க. மாஷா அல்லாஹ், நல்ல ஆன்சர் தான். உட்காருங்க. முகமது ரசூலுல்லாங்கிற ஷஹாதா ரொம்ப முக்கியம். ஏன் அப்படிங்கிறதுக்கு வேற பதில் இப்ராஹிம் சொல்லுங்க. நம்ம நபி தான் இருக்கிற லாஸ்ட் நபி. இன்னொன்று என்னன்னா, மற்ற எல்லா நபியும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க உமா மேல துவா கேட்டாங்க. நம்ம நபி வந்து பொறுமையா இருந்து எப்படி சொல்றது, அதாப கேட்கல, கேட்காம நம்ம துவா கேட்கணும். மாஷா அல்லாஹ், 2 பாயிண்ட். அதாவது முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, நம்முடைய நபி அவங்க தான் கடைசி நபி. ஹாத்தமுன் நபி அப்படின்னு சொன்னா கடைசி நபி. அதான் இதுக்கு முன்னாடி நிறைய நபிமார்கள் அல்லாஹ் இந்த பூமியில அனுப்பினான். நான் இப்ப கேட்டா நிறைய உங்களுடைய பேர்ல நிறைய அந்த நபிமாருடைய பேர் இருக்கிறீங்க. ஆதம்ல இருந்து இருக்கிறீங்க. எப்படி? ஆதம் இருக்காரா இல்லையா? இங்க ஆதம் இருக்கிறார். ஆனா ஆதம் தான் முதல் நபி, அவங்க தான் முதல் ஃபாதர். அதாவது அவங்க வழியா தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆதம் நபியிலிருந்து இந்த பக்கம் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் இருக்கிறாங்க. அப்புறம் யூசுப் இருக்காரா? இங்க யஹ்யா இருக்கிறார். அப்புறம் அப்துல்லாங்கிறது நபியுடைய பேர் இல்ல. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கல்ல நபியின் பேரோட இருக்கிறவங்க யாருங்கிறது தான் ஈசா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இருங்க, இப்ப எல்லாரும் சேர்ந்து கூச்சல் போட்டா, சத்தம் போட்டா சரியா புரிஞ்சுக்க முடியாது. இப்போ இஸ்மாயில் இருக்கார், இஸ்ஹாக் இருக்கிறார், இப்ராஹிம் இருக்கிறார், யஹ்யா இருக்கிறார், ஈசா இருக்கிறார், ஆதம் இருக்கிறார், லூத் இருக்கிறார், யூஷா இருக்கிறார். யூஷா ஒரு நபி தான். சாலிஹ் இருக்குது. சாலிஹுடைய பேரும் இருக்கிறாங்க, நபி தான். முகமது யாருங்க? இல்ல, முஆத், அவர் வந்து சஹாபி. முஹம்மதுங்கிற பேர்ல இருக்கிறவங்க யாரும் இங்க இருக்கிறீங்களா? ஆனா நிறைய பேருக்கு முகமது ஜாயிண்டா இருக்கு. சரி, அப்ப முகமதுங்கிற பேர்ல உள்ளவங்க இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்போ பாருங்க, நிறைய நபிமாருடைய பேரு நம்முடைய அத்தாமா நமக்கு வச்சிருக்கிறாங்க. சரியா? இப்ப என் பேர்ல கூட முகமது இருக்குது. சரியா? அப்போ இந்த மாதிரி நபிமார்கள் நிறைய பேர் வந்தாங்கல்ல. நம்ம இப்ராஹிம், அவரு பேரோட இப்ராஹிம். சரிங்களா? ஒரு நபியோட பேர் தான். இந்த மாதிரி நிறைய நபிமார்கள் எல்லாம் இந்த பூமியில அனுப்பியிருக்காங்க. கடைசி நபி தான் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கான முழு மனிதர்களுக்கான இறுதி தூதர், கடைசி நபி, ஹாத்தமுன் நபி. அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னாங்க இப்ராஹிம் ஆன்சர் பண்ணதுல. என்ன தெரியுமா? முந்திய நபிமார்கள் இருக்காங்களே, அந்த மக்கள் வந்து அவங்களுடைய சமுதாயம், அதாவது அந்த நபியுடைய காலத்துல வாழ்ந்த மக்கள், அவங்கள கடைசி வரைக்கும் ஏத்துக்காமே இருந்த நேரத்துல அந்த நபிமார்கள் வந்து அந்த சமுதாயத்தை அழிச்சிட சொல்லி அல்லாஹ்ட்ட துவா கேட்டிருக்கிறாங்க. உதாரணம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சரியா? கடைசி வரைக்கும் 950 வருஷம், 950 இயர்ஸ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களை அல்லாஹ்வை வணங்க சொல்லி அழைச்சாங்க. ஆனா அந்த மக்கள் கடைசி வரை கேட்கல. கடைசியில் அவங்க நல்லவங்களே கெடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இவங்களை விட்டு வைக்காத அழிச்சு கேட்டாங்க. இந்த மாதிரி நடந்திருக்குது. ஆனா நம்முடைய நபி ரொம்ப பொறுமை நபி. அதனால கடைசி வரைக்கும் தன்னுடைய சமுதாயத்தை, தன்னை ஏற்றுக்கொள்ளாதவங்களை அழிக்கும்படி துவா கேட்கவே இல்லை. அதனாலதான் நம்முடைய நபிக்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ரஹ்மத், ரஹ்மத்னா மெர்சி, லில் ஆலமீன் எல்லா உலகங்களுக்கும், எல்லா மக்களுக்கும், மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், விலங்குகள், அது பேர்ட்ஸ், அனிமல்ஸ், புழு பூச்சி, எதுக்கு எல்லாத்துக்குமே மெர்சி. அல்லாஹ் தஆலா ஒரு மெர்சியா அனுப்பியிருக்கிறான். காபீர்களுக்கு கூட, அல்லாஹ்வை வணங்காத காபீர்களுக்கு கூட நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரஹ்மத். இங்க பாருங்க, அப்துல்லா என்ன இங்க கவனிக்கணுமே, நீங்க ஏன் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்றீங்க? தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் இன்டர்வல் டைம்ல மட்டும் தான் குடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க கொடுக்கறது, வாங்கிறது, இது எல்லாமே வேண்டாம். ஏன்னா இது நீங்க படிக்கிறதுல டிஸ்டர்பன்ஸ், டைவர்ஷன். ஓகே, கமான் குயிக்.
அப்போ உட்கார். அப்போ இந்த மாதிரி நம்முடைய நபி உடைய சிறப்பு என்னன்னா ரஹ்மத். அவங்க எல்லா மக்களுக்கும் ரஹ்மத்தா, உலகங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மெர்சியா வந்திருக்கிறாங்க. சரி, முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஏன் நம்ம சொல்றோம்னா அது எவ்வளவு முக்கியங்கிறதுக்கு இந்த ஆன்சர் கரெக்ட், நல்ல ஆன்சர். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு நான் நடத்த போற பாடத்துல இன்ட்ரோடக்ஷன்ல ரொம்ப அருமையா அதை சொல்லியிருக்கிறேன். அது இங்கிலீஷ்ல இருக்குது. நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே அதை படித்து காட்டிட்டு சொல்லத்தான் போகிறேன், ஏன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் இப்போ பாருங்கள், நாம் இந்த பாட புத்தகத்தில் இது சுருக்கமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஸ்ட்ரி, சீராவை ரொம்ப சின்ன லெவலில் அப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. அதில் இந்த சீராவை எழுதிய ஆசிரியர், சரியா, இந்த ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறேன். لا إله إلا الله وأن محمد رسول الله بخاري مسلم. ما شاء الله. لا وأن محمد رسول الله. لا إله إلا الله. ஆமா, وأن محمد رسول الله. ஷஹாதால அப்படி சொல்லணும். ஆமா, புகாரி முஸ்லிம்ல இடம்பெறுதுன்னு நம்முடைய உஸ்தாத் சொல்றாங்க. பாருங்க, முதக்கரா அதுல இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் ஹைதம் இப்னு முஹம்மது சர்ஹான் அப்படிங்கிறவங்க இந்த விஷயத்தை ஷார்ட்டாக நமக்கு சீராவை சொல்லியிருக்கிறாங்க. அதிலிருந்து நான் உங்களுக்கு இப்போ அந்த சீரா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் இன்ஷால கொடுப்போம். அதில் நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிச்சுக்கலாம். பாருங்க, in the name of Allah, the most merciful, the most gracious, may peace and blessings of Allah be upon our beloved Prophet Muhammad, his wives, family and companions. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், அவன் தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம். சரியா, அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் நம்முடைய நேசத்திற்குரிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய மனைவிமார், சரியா, அவங்களுடைய குடும்பத்தார், அவங்களுடைய சஹாபாக்கள் எல்லார் மீதும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் இந்த சீராவுடைய பாட் இதை ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆசிரியர். இப்போ கவனிங்க, இதில் என்ன சொல்றாங்கன்னா, ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எவரி பர்சன் வில் பி ஆஸ்க்ட் இன் தேர் கிரேவ்ஸ், ஹூ இஸ் யுவர் ப்ராஃபட்? உன்னுடைய நபி யார் அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொருவருக்கும் அவருடைய கபர்ல கேட்கப்படக்கூடிய கேள்வி. ஏன் நம்ம சீராவை படிக்கணும்? ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஏன் நபியை பத்தி தெரிஞ்சுக்கணும்? இதான் காரணம். முக்கியமா நம்ம மௌத்தாவும் எஸ் மாஷா அல்லாஹ் அப்துல்லா அழகா சொன்னார். சரியான பதில் தான் இது. கபரிலே 3 கேள்விகள் கேட்கப்படும். யார் அந்த 3 கேள்விக்கு சரியான பதில் சொன்னாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம். மாஷா அல்லாஹ். அதுல என்னென்ன கேள்விங்கிறது உங்களுக்கு தெரியும். முதல் கேள்வி என்ன? Who is your God? சரியா, மன் ரப்புக. சரியா, மன் ரப்புகனா உன்னுடைய ரப்பு யார்? அல்லாஹ். ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ். அப்புறம் மா தீனுக, உன்னுடைய தீன் எது? இஸ்லாம். அப்புறம் மன் நபியுக, உன்னுடைய நபி யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஏன் நம்ம சீரா படிக்கிறோம் தெரியுதா? நம்முடைய நபி யாருன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நாம கபர்ல கேட்கிற இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நம்முடைய நபி யாருங்கிறது தெரியாட்டி பதில் சொல்லவே முடியாது. ஆனா வெறுமனே நம்முடைய நபியுடைய பேர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வளவுதானே, சரி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன், போதும், அவ்வளவுதான். இதுவே போதுமா? இது மட்டும் போதாது, வராது வாயில. இது மட்டும் தான் தெரிஞ்சிருந்தா வராது. நமக்கு நம்முடைய நபி யாருன்னா அவங்களை பத்தி வரலாறு தெரிஞ்சு நம்ம ஈமான் கொண்டிருக்கணும். இப்ப பாருங்க, நம்முடைய ஆசிரியர் சொல்ற, those people who learned about Prophet Muhammad sallallahu alaihi wasallam, எந்த மக்கள் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படிச்சிருக்காங்களோ, தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, followed his way, அவருடைய பாதையை பின்பற்றுகிறார்களோ, and lived by his teachings, will be able to answer this question.
thereby saving themselves in the hereafter. யார் நம்முடைய நபியை பற்றி படித்து தெரிஞ்சு அவங்களுடைய பாதையை பின்பற்றி அவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் டீச்சிங்ஸ் அதையெல்லாம் கேட்டு நடந்து இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அவங்க தான் நாளைக்கு மறுமையில தங்களை காப்பாற்றிக்க முடியும். அப்படின்னா எதை விட்டு காப்பாற்றிக்கிறது? நரகத்தை விட்டு காப்பாற்றிக்கிறது. அப்ப நம்முடைய நபியை தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுதா? நம்ம முதல்ல கபூர்ல பதில் சொல்லணும்னா நம்முடைய நபி யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்களை பின்பற்றிக்கணும், அவங்களுடைய டீச்சிங்ஸ் அவங்க என்னென்ன நம்ம சொல்லியிருக்கிறாங்க, எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் எப்படி வணங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, இது என்னென்ன விஷயங்கள் அவங்க லைஃப்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது உண்மையா இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம சொர்க்கம் போவோம். அதைத்தான் அப்துல்லா அழகா சொல்லிட்டாப்ல. 3 கேள்விக்கு யார் பதில் சொன்னாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு. ஆனா அந்த பதில் சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் பதிலே வரும் நாக்குல, இல்லைன்னா பதிலே வராது. கேள்விப்பட்டிருப்பாரு, இன்னைக்கு நிறைய பேர் நான் முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, காபீர்கள் தானே. அவங்க ப்ராஃபட் முஹம்மது அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருங்கிற ஹிஸ்டரி படிச்சிருக்காங்களா இல்லை கேட்டிருக்காங்களா? இல்லையா? கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் முகமது நபி அப்படின்னு சொல்லுவாங்க, முகமது நபின்னு பேசுவாங்க. அவர் இங்கே பிறந்தார், மக்காவில் பிறந்தார், மதீனாவில் இறந்தார், அவர் இஸ்லாமை பற்றி எடுத்து சொன்னார், அவருக்கு குர்ஆன், அவருக்கு இறக்கப்பட்ட வேதம், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஈமான் பண்றவங்களா அவங்க? இல்ல. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு முகமது நபி தான் பத்தி. ஆனா நாளை கபர்ல அவங்க பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி முஸ்லீம் குடும்பத்தில் இருந்தா கூட, முஸ்லீம் ஃபேமிலி தான், நம்ம எல்லாம் பேரு முஸ்லீம் பேர் தான் வச்சிருக்கிறோம், எல்லா ஆளுக்கு ஒரு நபியுடைய பேர் இப்படிலாம் வச்சிருக்கிறோம். ஆனா நாம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னா, ஆனா நம்ம ஃபாலோ பண்ணல, அவங்களுடைய டீச்சிங்ஸை தெரிஞ்சுக்கல, அவங்க டீச்சிங்ஸை தெரிஞ்சுக்கல, எப்படி வேணாலும் நம்ம இருந்துக்கிட்டோம், ஃபாலோ பண்ணல அப்படின்னா, நாளைக்கு அல்லாஹ் தஆலா கபர்ல நமக்கு உயிர் கொடுத்து எழுப்பிய பிறகு மலக்கு கேட்பாங்களே, முன்கர் நக்கீர், ஆன்சர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆகவே நாம நபியை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் அவங்கள ஃபாலோ பண்றதும் தான் நாம நாளைக்கு தப்பிக்கிறதுக்கான வழி, நரகத்தை விட்டு தப்பிக்கிறது. ஆகவேதான் சீராவை எதுக்கு படிக்கிறோம்னா இதுக்காகத்தான் படிக்கிறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். The following is a basic biography of the Prophet sallallahu alaihi wasallam, his life, mission and struggles. இனி நாம அடுத்து சீராவில் என்னென்ன படிக்க போறோம்னா ரசூலுல்லாஹ்வுடைய பேசிக்கான ஒரு பயோகிராஃபி. பயோகிராஃபினா என்ன? அவங்களுடைய பேரு, அவங்க ஊரு, அவங்க யாருக்கு பிறந்தாங்க, இந்த மாதிரி ஒரு பயோடேட்டா நம்ம படிச்சுக்கிட்டு அதில் டோட்டலி நபினா இவங்க தான், இவங்க இந்த காலத்தில் பிறந்தாங்க, அவங்களுடைய ஃபாதர் நேம் இது, மதர் நேம் இது, அவங்களுடைய லீனேஜ் இது, இதை பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கணும். அதோடு மட்டும் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் அவங்க மிஷன், எதுக்காக அல்லாஹ் நபி அவங்களை அனுப்பினா, அவங்க என்ன வேலை செய்தாங்க, எதை பற்றி அழைச்சாங்க, அப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்னா கஷ்டங்கள், அவங்க ஒரு நபியா மக்கள்கிட்ட போய் பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாங்க, இது எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் இனி நாம அடுத்து படிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஃபர்ஸ்ட் செஷன் இப்போ முடிஞ்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ்.